என்றும் இந்த கோவிலை தரிசித்தால், இந்த ஒரே ஒரு கோவிலை தரிசித்தால் 108 திருத்தலங்களையும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்றும் அழைக்கப்படக்கூடிய திருவெள்ளியங்குடி திருக்கோவிலை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன, மகிமைகள் என்ன, சாதனைகள் என்ன, இந்த கோவில் என்ன பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது என்ற முழு தகவலையும் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். பல மர்மங்களையும் அற்புதங்களையும் கொண்ட திருவெள்ளியங்குடி திருக்கோவில் 108 திருப்பதிகளில் ஒன்று என்று அழைக்கப்படுகிறது. வெள்ளிக்கோள் என்றும் சுக்கிர பகவான் என்றும் அழைக்கப்படக்கூடிய இந்த சுக்கிரன் குடியிருந்த கோவில், அதாவது தவம் செய்த கோவில். ஆதலால் வெள்ளி குடியிருந்த கோயில் என்பதால் வெள்ளியங்குடி, திருவெள்ளியங்குடி என்று இக்கோவில் பெயர் பெற்றது. இந்த ஒரு கோவிலை தரிசித்தால் 108 தலங்களையும் தரிசித்த புண்ணியம் கிடைத்துவிடும் என்பது ஐதீகம். 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என தல வரலாறு தெரிவிக்கிறது. உற்சவருக்கு சிருங்கார சுந்தர் என்ற திருநாமம். அலங்காரம் செய்து கொண்டு சிருங்காரமாக காட்சியளிப்பதால் பெருமாளுக்கு இந்த திருநாமம் காரணமாகிறது. ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் மட்டும் திருமங்களா சாசனம் செய்திருக்கிறார். கிழக்கு நோக்கி புஜங்க சயனத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். திருநாமம் கோலவில்லி ராமர், தாயார் மரகதவல்லி. கருடன் இந்த ஒரு தலத்திலேதான் சங்கு சக்கரங்கள் ஏந்தி காட்சி தருகிறார். மகாவிஷ்ணு சங்கு சக்கரங்களை கருடனிடம் தந்துவிட்டு கோலவிலி ராமனாக காட்சி தருகிறார். மற்றும் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத மாபெரும் அதிசயமாக இந்த கோவிலின் தலவிருட்சமாக செவ்வாழை மரம் விளங்குகிறது. இது கடினமான கல்தரையில் பிரகாரத்திலேயே இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் தார் தருகிறது என்பது மிகப்பெரிய அதிசயமாக, அற்புதமாக விளங்குகிறது. இத்தலம் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெயரோடு விளங்கியதாக புராண செய்திகள் உண்டு. கிருத யுகத்தில் பிரம்மபுத்திரம் என்றும், துவாபர யுகத்தில் சைத்திர நகரம் என்றும், திரேதா யுகத்தில் பராசரம் என்றும், இந்த கலியுகத்தில் பார்க்கவபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. புஷ்கலா வர்த்தக விமானம் என்ற அழகிய விமானம் உடைய இத்தலத்தில் அருள் பெற்றவர்கள் நான்முகன், இந்திரன் மற்றும் பரசுராமர் ஆவர். விமானம் என்றால் இறைவனை சுமந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய கூம்பு வடிவிலான ஒரு சிறிய அமைப்பு போன்றதாகும். பெருமாளுக்கு அதிகமான திருக்கோவில்களை விஸ்வகர்மா, அதாவது தேவதச்சன் கட்டி வழங்கியது போல அசுர தச்சனான மயன் பெருமாளுக்கு இந்த தலத்தை நிர்மணித்து கொடுத்து அருள் பெற்றான். சுக்கிர பகவானுக்கு அருள் தந்த தலம் இது. எனவே சுக்கிரபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. வாமன அவதாரத்தில் மகாபலி தானம் தந்த போது வண்டு உருவம் எடுத்து கமண்டலத்தில் நீர் வராது தடுத்தார் அசுரகுருவான சுக்கிரன். பகவானால் இறைவன் பெருமானால் தர்ப்பையால் குத்தப்பட்டு தனது கண் இழந்தார் சுக்கிரன். தன் கண்ணை இழந்த சுக்கிரன் இத்தலத்தில் பிராயச்சித்தம் தேடி அருள் பெற்றார். அதற்கு நன்றி எறிதலாக இவ்வாலயத்தில் சுக்கிர பகவான் அணையா தீபமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. கண் குறைபாடு, திருமண தடை, புத்திர பாக்கிய குறைபாடுகளுக்கு பிராயச்சித்தமாக இத்தலம் விளங்குவதாக பெரிய நம்பிக்கை உள்ளது. பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்துவது வழக்கம். சுக்கிர தோஷம் உள்ளவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையிலும் வறுமை நிலையிலும் செல்வ வளம் முற்றிலும் குறைந்து ஏழ்மை நிலையில் வாடுபவர்கள் இந்த திருவெள்ளியங்குடி திருத்தலத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்தால், பெருமாளுடைய தரிசனம் செய்து அந்த சுக்கிர பகவானையும் தரிசனம் செய்தால் அனைத்து செல்வ வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மார்க்கண்டேய மகரிஷிக்கு காட்சி தந்து அருள் பாலித்த இத்தலம் குடந்தை அணைக்கரை சாலையில் உள்ளது. கோவில் காலை 8 மணி முதல் 12 மணி வரையிலும்,
மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் திறந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த புனித ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஸ்ருங்கார சுந்தர பெருமான் திருவெள்ளியங்குடியில் வீற்றிருக்கிறார். இங்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்தால் சுக்கிர பகவானுடைய அருள் பூரணமாக கிடைக்கும். இந்த ஸ்தலம், இந்த திருவெள்ளியங்குடி ஸ்தலமானது சுக்கிர பகவானுடைய மிகப்பெரிய மிகச்சிறந்த வழிபாட்டு ஸ்தலமாக, சுக்கிர பகவானின் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த திருவெள்ளியங்குடி ஸ்ருங்கார சுந்தர பெருமான் அருளையும் சுக்கிர பகவானுடைய அருளையும் பெற்று சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்பாக வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடைய நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.